விடுதலையில் என்னன்னா ஒரு குழுவே, ஒரு இனக்குழுவே, ஒரு கிராமமே சூறையாடப்படுகிறது. அதெல்லாம் வந்து இது எல்லாமே நடந்தது. எதுவுமே கற்பனை காட்சி இல்லை. அந்த பெண்களை நிர்வாணமாக பண்ணுறதும், அந்த ஆண்களை துன்புறுத்துறதும், காணாமல் பண்ணுறதும், காணாப்பணமாக்குறது, இது எல்லாமே இருக்குது. இதில் மனசாட்சியில் ஒருத்தன் உள்ள நடுவில் மாட்டிட்டு அவன் படுற நரக வேதனை, இது எல்லாமே இருக்குது. அரசியல் ரீதியாக அவன் வந்து பெருசாக எதையும் தவறான காட்சிகளை சித்தரிக்காமல் நியாயமாக ரொம்ப நேர்மையாக படமாக்கி தான் விடுதலை ஒன்னோட இது. நடிகர்கள் எல்லாருமே சூரி மாதிரி ஒரு காமெடி நடிகரை ஒரு சீரியஸ் ரோலில் அந்த கேரக்டருக்கு அவருடைய உருவ தோற்றம், அவருடைய நடிப்பு, அவருடைய டயலாக் டெலிவரி, அவருடைய உடல் மொழி எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆச்சு. அவர் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. அதன் பிறகு நிறைய நேர்காணலில் போது நம்ம கடைசியில் அந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணும்போது அந்த ஓட்டு மேலே ஓடுறதெல்லாம் ஓடி விழுந்திருக்காரு. ஒரு நடிகன் வந்து தன்னை அப்படி விட்டு கொடுக்குற, தனக்கு வந்து ஒப்பு கொடுப்பது என்பது இல்லையா, ஒரு நடிப்பு காட்சிக்காக அவன் லைஃப் இல்லையா, சொந்த லைஃப் தன்னையே ஒப்பு கொடுத்து கொண்டு நடிப்பது என்பது ஒரு பெரிய டிவோஷன் தான். அது சூரிக்கு அந்த இருந்திருக்குது. அந்த ஒரு இந்த விடுதலை படத்தின் மூலமாக சூரி ஒரு பெரிய சிகரத்தை நோக்கி ஜம்ப் பண்ணிட்டார். அவர் அப்படியே அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு.